உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மகத்தான கனவை மனதில் சுமந்து கொண்டு 15 ஆண்டுகளாக நம் மண்ணின் வீதி எங்கும் பயணித்து வருகிறோம். எங்கிருந்து வந்தோம்? என் மக்களிடத்தில் இருந்தே என் மக்களுக்காக வந்தோம். ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் நாம். மிகவும் மாண்போடும் பெருமையோடும் வாழ்ந்த இனத்தின் மக்கள் நாம். நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்த பரம்பரையில் வந்த மக்கள். நாம் மனிதநேயவாதிகள் அல்ல, நாம் உயிர்மை நேயர்கள். எல்லோரும் மனித நேயம் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் நாம் உயிர்மை நேயம் பேசினோம். நம்முடைய முன்னவர்கள் உலகம் முழுமைக்கும் ஆற தழுவி அன்பு கொண்டு நேசித்து நின்றார்கள். அதையே நமக்கும் கற்பித்து சென்றார்கள். நம்முடைய மறை திருக்குறள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்கிறது. பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லவில்லை. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று சொல்லவில்லை. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று சொல்லுகிறது. நம்முடைய மூதாதை வள்ளலார் பெருமகன் வாடிய வயலை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார். பயிருக்காகவும் வாடிய பரம்பரையில் வந்த நாம். நம்முடைய இலக்கியத்திலே புறப்பொருள் என்பாமலையிலே யார் ஆகச் சிறந்த வள்ளல் என்று பாடுகிற போது ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் அவன் கேட்கும்போது தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். பசிக்கிறே எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்டால் கேட்டபோது உணவு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அது சிறந்த கொடை அல்ல. கேட்காமல் கொடுப்பதும் கொடைதான். ஒருவன் முகம் வாடி இருக்கிறது, அதை பார்த்தவன் உணவருந்திருக்க மாட்டான் என்று தெரிந்து போய் சாப்பிட்டு விட்டு வா அல்லது இந்த சாப்பிடு என்று உணவளிப்பதும் கொடைதான். ஆனால் அதுவும் சிறந்த கொடை அல்ல. பிறகு எது சிறந்த கொடை என்றால், கேட்கும் திறனற்ற பேச இயலாத உயிர்களுக்கும் அதுக்கு கொடுக்கிற கொடைதான் உலகத்திலே சிறந்த கொடை என்று சொல்கிறது. அப்படி புறப்பொருள் வெண்பாமலையிலே நம்முடைய முன்னவர்கள் பாரியும் பேகனும் மயிலுக்கு போர்வையை போத்தினான் ஒரு பாட்டன் பேகன், முல்லைக்கு தேரை கொடுத்தான் ஒரு பாட்டன் பாரி. அந்த பாரியின் வாரிசுகள், முல்லைக்கு தேரை கொடுத்த பாரியின் வாரிசுகள் இன்னைக்கு அரைப்படி காப்படி அரிசிக்கு கையேந்தி நிக்குது. ஒரு கிலோ அரிசி, ஒரு முளை கரும்பு, ஒரு கிலோ வெள்ளத்திற்கு. மயிலுக்கு போர்வை போத்தினவன் பேரனும் பேத்திகளும் வேட்டி சேலைக்கு கையேந்தி நிற்கிறது. இந்த கேடுகட்ட நிலைக்கு தள்ளியதை தவிர இந்த 60 ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியில் என் அன்பு சொந்தங்கள் கண்டது என்ன? ஒன்றுமில்லை. படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை. பார்க்க நல்ல மருத்துவம் இல்லை, குடிக்க தூய குடிநீர் இல்லை, நடக்க பயணிக்க சரியான பாதை இல்லை, தரமான போக்குவரத்து இல்லை, எரிக்க தடையற்ற மின்சாரம் இல்லை. என்ன இருக்கிறது உங்களுக்கு? என்ன இருக்கிறது? விளைய வச்ச நெல்லை வாங்கி சேமித்து வைக்க ஒரு சேமிப்பு கிடங்கு இல்லை. வெம்பாடு விட்டு வேர்வை சிந்து விளைய வச்ச வேளாண்குடி மக்கள் வீதியில் போட்டு முளைக்க விட்டுட்டே என்று வேர்வை சிந்தி அவன் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருக்கிறான். ஆனால் குடிக்கிற சரக்கை சேமித்து வைக்கிற குடவன் பாதுகாப்பாக சேமிப்பு கிடங்கை வைத்து குளிரூட்டி அதுக்கு சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கருவி வச்சு அதுல காவலர்களை பாதுகாப்பு வைக்கிற அரசு, பாடுபட்டு விளைய வச்ச நெல்லை ரோட்ல போட்டு முளைக்க வைக்கிற அரசு. எவ்வளவு கொடுமையான ஆட்சி நிர்வாகம் ஒவ்வொன்றும். எதை சொல்வது? பாதுகாக்க வேண்டிய காவலர்களை காவல் நிலையத்தில் அடித்துக் கொன்ற மரணங்கள் எத்தனை? பச்சிலம் பிள்ளைகளை, பச்சை பிள்ளைகளை வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்தது எத்தனை? சாலையில் வெட்டி வீசி கொலை செய்தது எத்தனை? எத்தனை கொலைகள், எத்தனை திருட்டு, எத்தனை கொள்ளை. அரசே அங்கீகரித்து சாராயத்தை விற்கிறது. இந்த நாட்டில் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் கல் இருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும், கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், அருகில் இருக்கிற புதுச்சேரியில், ராஜஸ்தானில், பீகாரில்
எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மட்டும் அதுக்கு தடை இருக்கிறது. ஏன்? கல் எப்படி மதுவானது? கல் உணவின் ஒரு பகுதிதான் என்று அரசியலமைப்பே சொல்லுகிற போது எப்படி இந்த மாநிலத்தில் மட்டும் மதுவானது? அது மட்டும் அதற்கு மட்டுமே என் தடை. கல் மது என்றால் அது கூடாது, குடிக்க கூடாது என்றால் நீங்கள் டாஸ்மார்க்கில் விற்கிற பீர், பிராண்டி, ரம்மு, விஸ்கி எல்லாம் கோயிலில் கொடுக்கிற புனித நீரா, தீர்த்தமா என்று கேட்டால் யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில்? எதற்காக கல்லுக்கு தடை வந்தது? இவர்கள் டாஸ்மார்க் வியாபாரம் குறைந்துவிடும் என்பதற்காக. டாஸ்மார்க்கில் வியாபாரம் குறைந்தால் என்ன? இவர்கள் சாராய ஆலையில் காய்ச்சுகிற அந்த சரக்கு வியாபாரம் அதன் மூலமாக டாஸ்மார்க்கு வந்து அதிலிருந்து வருகிற வருவாய் குறைந்து விடும் என்பதற்காக. எவ்வளவு கொடுமை! 2000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை, படிப்பகங்களை மூடிய இவர்கள் 2000ற்கு அதிகமான டாஸ்மார்க்கை திறந்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு, அரசு பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறதே ஏன்? பள்ளி கல்வியின் தரம் குறைந்திருக்கிறது. அதை தரம் உயர்த்த என்ன வழி என்று யோசிக்காமல் குடிக்கிற வருகிறவர்கள் இந்த பகுதியில் டாஸ்மார்க் வியாபாரம் ஏன் குறைகிறது என்று சேலம் மாவட்டத்தில் பல மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர், IAS அதிகாரிகள், விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் இங்கே டாஸ்மார்க் வியாபாரம் குறைகிறது என்று ஆலோசிக்கிறார்கள் என்றால், படிக்க வருகிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறது என்று அதை பற்றி கவலைப்படாமல் குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறதே என்று கவலைப்பட்டால் இந்த அரசு எதை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டு போகிறது என்று அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொட்டதுக்கெல்லாம் இலவசம், இலவசம், இலவசம். என்ன இலவசம்? இது கொடுத்து கொடுத்து வாழ்ந்த பரம்பரை. யாரிடமும் கையேந்தி நின்ற பரம்பரை அல்ல. என் அன்பு சொந்தங்களே, ஆறு வடித்த தண்ணீர், சோறு வடித்த தண்ணீர் ஆறாக ஓடியது என்கிறார்கள் வீதி எங்கும். நம்முடைய முன்னவன் திருத்தக்கத்தேவன் எழுதிய சீவக சிந்தாமணியிலே ஒரு பாடல் வருகிறது. கணவனும் மனைவியும் வாசலில் நின்று கொண்டு போவோர் வருவோர் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், விருந்து சாப்பிட்டு போங்கள், மல்லிகை பூ போல தும்பை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம், சாப்பிட்டு விட்டு வெறுங்கையோடு செல்ல வேணாம், பொண்ணும் மணியும் அள்ளி தருகிறோம், பட்டாடைகளை நிறைய அள்ளி தருகிறோம், வாங்கி கொண்டு செல்லுங்கள், சாப்பிட வாருங்கள் என்று போவோர் வருவரை அழைத்து விருந்து படைத்து வாழ்ந்த பரம்பரை. எல்லாரும் வாசலிலே நாயை கட்டினான், நீ திண்ணையை கட்டினாய். காரணம் என்ன? போவர் வருவெல்லாம் என் வீட்டில் இருந்து விருந்து சாப்பிட்டு ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக திண்ணையை கட்டிய பரம்பரையில் வந்தவன் நீ. இன்று என்ன? எல்லாரும் கல்லு மாவிலே கோலம் போட்டிருந்தான், நீ அரிசி மாவிலே போட்டாய். எதற்காக? ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்று. அப்படி வாழ்ந்த பரம்பரை. ஒரு கிலோ அரிசிக்கும் இலவச அரிசிக்கும் ஏங்கி நிற்கிறாய். மதிப்புமிக்க உரிமையை 1000-500க்கு விற்கிறாய். எது கெடுத்தாலும் இலவசம், இலவசம். எங்கிருந்து வருகிறது இலவசம்? அந்த காசை எங்கிருந்து இந்த ஆட்சியாளர்கள் எடுக்கிறார்கள்? இவர்கள் அறிவிக்கிறார்களே 10,000 ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர், டிஃபன் பாக்ஸ், உனக்கு 8,000. எவன் அப்பமிட்ட காசுல இருந்து கொடுக்கிறாய்? உன் பரம்பரை சொத்தை வித்து தருகிறாயா? யார் காசு? என்னப்பனா தா காசு? இதை யோசிக்க வேண்டாமா? நம் மீது அந்த வரியை சுமத்தி எடுக்கிற காசு என்பதை நீங்கள் புரிய வேண்டாமா? சகிக்க முடியாத இந்த மின் கட்டண உயர்வு என்பதை நீங்கள் பார்க்க கூடாதா? கவனிக்க தவறுகிறீர்களே. 3 முறை ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. ஏன்? மின்சாரம் இல்லாத வாழ முடியாது. மின்சாரம் எல்லா இயக்கத்திற்குமான அடிப்படை தேவையாக இருக்கிறது. மின்சாரம் இல்லாது இந்த நாட்டில் எந்த இயக்கமும் இல்லை. அதனால் தவிர்க்க முடியாத மின்சாரத்தில் மின் கட்டணத்தை உயர்த்துகிறார்கள். பிறகு சொத்து வரி, சகிக்க முடியாத சொத்து வரி. அப்ப வாடகை வீட்டில் குடியிருக்கிறவனுக்கு உரிமையாளன் வாடகையை ஏற்றுவார். ஏன்? அவர் கையிலிருந்து சொத்து வரியை கட்ட முடியாது, வாடகை வசூலித்தான் கட்ட முடியும். கடையை வாடகைக்கு விட்டவன் எப்படி கட்டுவான்? வாடகை உயர்த்துவான், அதிலிருந்து தான் அவன் கட்டுவான். அப்ப மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. வாழ்க்கை தர உயர்வில்லை, வருவாய் பெருக்கம் இல்லை, வரி பெருக்கம், கட்டண பெருக்கம் எல்லாம் கூடுகிறது. ஒரு 14,000 சம்பளம் வாங்குற ஒருவன் எத்தனை வரி கட்டுவான்? உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம் உயர்வு, எல்லாம் இந்த கட்டணத்தில் வரி 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 என்று கட்டிக் கொண்டிருந்தால் வாழ்வது எப்படி? எப்படிப்பட்டது? எங்கிருந்து இந்த இலவசத்தில் இணக்கிற பணத்தை எடுப்பார்கள்? 10,50,000 கோடி, 10.5 லட்சம் கோடி நம் நாட்டுக்கு கடன், தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஏன்? இந்த கடனை வாங்கி நிறைவேற்றிய நலத்திட்டம் என்னவென்று படித்த என் தம்பி தங்கைகள்
அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? 10 லட்சம் கோடி எப்படி கடன் வந்தது? இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் மட்டும் ஐயா ஸ்டாலின் 5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார். 5 லட்சம் கோடி, ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி. நம் நாடு கட்டுகிற வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி. எப்படி 5 லட்சம் கோடியை வாங்கி கடனாக வாங்கி நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம்? ஒரு நாட்டின் அடிப்படை, ஒரு நாட்டின் வளம் அறிவு வளம் தான், ஒரு நாட்டின் செல்வம் அறிவு செல்வம் தான். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அப்ப என்ன செய்யணும்? கல்வியில் இருந்துதான் ஒழுக்கம், சமூக கட்டுப்பாடு, மேம்பாடு எல்லாம் எங்கிருந்து வரும்? கல்வியில் இருந்து. அந்த கல்வியை தரமாக, சரியாக, சமமாக கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னால் அந்த அரசை தள்ளுபடி செய்யாமல் அறிவு சமூகம் எப்படி பொறுக்கும்? எப்படி பொறுக்கும்? மாணவனுக்கு கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை ஏன் கடன் வாங்கி கல்வி கேட்கிற நிலையில் வைத்தாய்? உன்னுடைய பொறுப்பு என்ன? நான் ஏன் கடன் வாங்கி படிக்க வேண்டும்? தன் நாட்டு பிள்ளைகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வியை கூட கொடுக்காமல் அரசின் வேலை என்ன? வேலை என்ன? தாத்தா காமராஜர் இப்படித்தான் கடன் வாங்கி படிக்க வைத்தாரா? இப்படித்தானா? இப்படித்தான் படிக்க வைத்தாரா? அறிவை கொடுப்பது அரசின் முதன்மையான கடமையில் ஒன்று இல்லையா? அது ஏன் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு அதிக பணம் இருக்கிறவன் நல்ல கல்வியை பெறலாம், இல்லாதவன் அதை வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் என்றால் எப்படி? கல்வியை காசு கொடுத்து வாங்குற நிலையில் ஒரு அரசு வைக்கிறதென்றால் அது அரசு இல்லை, தரிசு. அது எப்படி தன் நாட்டில் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும்? ஒரு ஒழுக்க சமூகத்தை எப்படி படைக்கும்? எது ஒன்றும் கல்வியிலிருந்து தான் உருவாக வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட கல்வியை இந்த அரசு கொடுத்து இருக்கிறது என்று சொல்வீங்களா? சரியாக, சமமாக, தரமான கல்வியை இந்த 5 லட்சம் கோடி கடனை பெற்று அரசு கொடுத்துருச்சு சொல்வீர்களா? பிள்ளை உட்கார்ந்து படிக்கும் போது மேற்கூரை விழுந்து விழுந்து சார்ந்த சிமெண்ட் பேர்ந்து விழுந்து மண்ணில் விழுந்து செத்த பணத்தை படிக்கலையா? சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது உணவு தட்டிலே அந்த மேற்கூரை விடிஞ்சு விழுந்ததை நீங்கள் பார்த்ததில்லையா? 300 பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்திலே ஒரே ஒரு கழிவறை. புதுக்கோட்டையிலே ஒரு கிராமத்திலே பல பிள்ளைகள் மரத்து நிலையிலே படிக்கிறார்கள், கட்டடம் இல்லை. எப்படிப்பட்ட அமைப்பு? ஒரு கழிவறை இருக்காது, அடிப்படை கட்டட வசதி இருக்காது, எழுதி படிக்க பலகை இருக்காது, மின்விசிறி இருக்காது, இருந்து படிக்க ஒரு பலகை இருக்காது. இப்படி எப்படி படிக்கிற கட்டடம் இப்படி இருக்கிறது? இவர்கள் செத்த பிறகு புதைத்த கல்லறை கடற்கரையில் எப்படி இருக்கிறது என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் பாருங்கள். இந்த அரசுகளை, இந்த ஆட்சிகளை எப்படி நீங்கள் சகிக்கிறீர்கள்? எப்படி சகிக்கிறீர்கள்? கல்வியை நிறைவு கொடுக்கவில்லை. இந்த 5 லட்சம் கோடி சரி, வேற என்ன? மருத்துவத்தை தரம் உயர்த்தி தந்திருக்கிறதா? ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் மருத்துவத்திற்கு இவர்கள் ஒதுக்கிய பணம் 18,000 கோடி, 19,000 கோடி, 20,000 கோடி, 22,000 கோடி என்று உயர்ந்திருக்கிறது. பணம் நிதியில் ஒதுக்கின பணம் ஒதுங்கிறது, கூடியிருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. மருத்துவத்தின் தரம் உயர்ந்திருக்கிறதா? 5 லட்சம் கோடி கடனை பெற்று ஆகச் சிறந்த மருத்துவத்தை என் நாட்டு மக்களுக்கு, நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, முதலமைச்சருக்கு என்ன கிடைக்குமோ, பிரதம அமைச்சருக்கு என்ன கிடைக்குமோ, அது கடைகோடி மகனுக்கும் நான் கொடுத்திருக்கிறேன். அப்படி ஏதாவது உண்டா? அப்படி ஏதாவது உண்டா சொல்லுங்க. இந்த லால்குடியில் ஒரு ஏழை மகன், ஒரு ஏழை தாய் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருத்துவத்தை கொடுத்திருக்கிறேன் என்று இந்த அரசு சொல்ல முடியுமா? இல்லை. இவர்களுக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ, காவிரி, எம்ஜி ராமச்சந்திராவுக்கு போகிறார்கள். ஏன்? அரசு நடத்துவனுக்கே தெரியுது அரசு மருத்துவமனையில் தரம் இல்லை என்று. அப்ப தரமற்ற மருத்துவம் இருக்கிறது என்றால் தரங்கட்டவனிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கொடுக்க முடியவில்லை? ஏன்? எந்த அமைச்சர் மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறான்? இல்ல அங்கே வேலை செய்யற ஆசிரியர் மகனாவது அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறானா? இல்லை. ஏன்? தரம் இல்லை. அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தை தர முடியாத அரசு எதற்காக உனக்கு என்பதை யோசி. இதுவரை நீ வாக்கு செலுத்தி இதை கூட சாதிக்க முடியவில்லையே. ஏன்? எதனால? சரி, அதற்கப்புறம் குடிநீர், உலக உயிர்களின் உயிர் தேவை, உயிர் தேவை. பூமி தாயின் மலை மார்பில் இருந்த பால் நீர், அந்த நீர் விற்பனை பண்டமாக்கி விட்டார்கள். நீ அழைச்சு பேசினார் அப்பனோ கிண்லே இந்த மினரல் இந்த முதலாளி ஒண்ணாந்து கொடுப்பான். அக்வஃபனோ இந்த முதலாளி, ஒரு முதலாளி கொடுக்கக்கூடிய நீரை தன் நாட்டு குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர முடியலை ஒரு அரசு என்றால் அந்த அரசு எதற்காக உனக்கு? எதற்காக? 10 லட்சம் கோடி கடனை பெற்று 10 லட்சம் கோடியில நாட்டு குடிகளுக்கு தரமான தன் நாட்டு மக்களுக்கு குடிநீரை இந்த அரசு தந்தது என்று உன்னால் சொல்ல முடியுமா? இல்லை.
பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்தை தந்ததா? இல்லை. ஓசி பஸ் என்ன யார் கேட்டது? எவன் கேட்டது? தரமான பேருந்து, தரமான சாலை. உன் மகன் வருகிறேன், பயணிக்க சிறந்த பாதையை தருகிறேன். ஓசி பஸ் அல்ல, ஏசி பஸ் தருகிறேன். ஆனால் நீ உரிய கட்டணத்தை செலுத்தி பயணி, கௌரவத்தோட வாழ். தடையற்ற மின்சாரம் தர முடிஞ்சதா? 10 லட்சம் கோடியில் மின் உற்பத்தியில் முதலீடு செய்து ஒரு நொடி நேரம் துண்டிக்காத தடையற்ற மின்சாரத்தை தந்தேன் என்று இந்த அரசு சொல்ல முடியுமா? இல்லை. பிறகு எதற்காக 10 லட்சம் கோடி எப்படி வந்தது? ஏன் வந்தது? யாராவது சொல்லும். இங்கே வாக்கு கேட்க வருகிற யாரிடத்தில் எப்படி 10 லட்சம் கோடி கடன் வந்தது? எதற்காக வந்தது? எந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றினீர்கள் என்று கேளுங்க. ஒன்று ஃப்ரீ ஸ்கீம், அவ்வளவுதான். உன்னை ஏமாற்றுவது. கடனை வாங்கி வாங்கி நேர்மையான ஆட்சியாளனுக்கு எதற்காக இலவசம்? எதற்கு கூட்டணி? ஒரு நேர்மையாளன் எதற்கு தனித்து துணிந்து நிற்க முடியவில்லையே? 22 கட்சிகளை சேர்த்து வைத்திருக்கிறார் ஐயா ஸ்டாலின். நீங்க தான் ஆட்சியில் இருந்தீர்களே, நல்ல ஆட்சியை கொடுத்தேன் என்கிறீர்களே, பிறகு எதற்காக கூட்டம்? எதற்காக கூட்டம்? ஐயா எடப்பாடி ஒரு கூட்டணி. என்னது இது? கூட்டணி நோட்டணி. சரி, நல்லாட்சி கொடுத்த நாயகர்களுக்கு வாக்குக்கு பணம் எதற்கு? எதுக்கு? நீதான் சேவை செஞ்சிட்டியே, நல்லா மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டியே. ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும் மக்கள் சொல்லல, அவர் சொல்றாங்க. ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், நாடு சுடுகாடா போகட்டும். என்ன இது? என்ன இது? இவ்வளவு காவல்துறை, இவ்வளவு உளவுத்துறை எல்லாம் வச்சு 2 வயசு பச்சை பிள்ளையை கற்பழிச்சு கொள்றான் இந்த நாடு. இந்த மறுபடியும் போட்டு போட்டு செஞ்சுன்னு வச்சுக்க, வயிற்றுல இருந்து வெளியில வந்தவனும் கற்பழிச்சு கூட கொள்ளுவான். என்ன பண்ணி வச்சிருக்க? நாடெங்கிலும் நிறைந்த மது போதை, ஒரு போதை கலாச்சாரம் புறையோடி போயிட்டு பள்ளிக்கூட வாசல்ல, கல்லூரி வாசல்ல, கோயில் வாசல்ல எடுத்துக்கிட்டு இருக்கான். என் தம்பி தங்கச்சி எல்லாம் ஆசிரியரா இருக்கான், ஆளுகிறான். கடையிலேயே கஞ்சா சாக்லேட் விற்கிதன்னா குடிச்சுட்டு வந்து மயங்கி மயங்கி கிடக்குது. இந்த பிள்ளைகளுக்கு என்ன பாடம் நடத்த சொல்றாங்க? இதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும். படிக்க போற நம்ம பிள்ளைகள் குடித்து கொண்டிருக்கிறதை பாருங்க. கூடி கம்பைன் ஸ்டடி கேள்விப்பட்டிருக்க? கம்பைன் குடி கேள்விப்பட்டிருக்கியா? நான் போட்டு காட்டினேன், போட்டு காட்டுறேன், வலையொலியில் இருக்கு, காட்டியிருக்கேன், மறுபடியும் காட்டுறேன். பார், இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு, இப்படி ஒரு ஆட்சி அமைவதற்கு, இப்படி ஒரு தலைவர்களுக்கு நாட்டை கொடுக்கிறதுக்கு ஒரு தேர்தல் நடக்குது. இனி வந்தா இன்னொரு 5 லட்சம் கோடி கடன். இந்த இலவசங்களை நிறைவேற்ற டோக்கன் கொடுத்து 8000 போடணும், அவர் ஒரு 10,000 போடணும், அப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இதுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கோடி கடன். இப்பவே 1 லட்சம் கோடி வட்டி, இன்னொரு 1 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட் எவ்வளவு கேளு? மொத்தம் 3 லட்சம் கோடி தான். இதுல வட்டியே 2 லட்சம் கோடி. இந்த 1 லட்சம் கோடி வச்சுட்டு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னைய கேட்கிறான், நீ முதலமைச்சரானா இந்த 10 லட்சம் கோடி எப்படி கட்டுவேன்? நான் என்ன மயத்துக்கு கட்டுறேன்? நான் எதுக்கு கட்டுறேன்? நான் கேட்பேன், நான் வாங்கினா இது ஏன் அரசு, என் மக்களின் அரசு, இது தமிழ் தேச அரசு. இப்ப நீ 1 ரூபா கொடுத்து கையெழுத்து போட்டனா அதுக்கு நான் பொறுப்பு. ஏற்கனவே வாங்கினோன்ற போய் வசூலிச்சுக்க வேணா, இங்க வரு, கூட ஆளுகளை அனுப்புறேன். அவன் கொள்ளையடிச்சு வச்ச காசு இருக்கு, 10 லட்சம் கோடி அவன்கிட்ட தான் பறிச்சுக்கிட்டு போ. என்னை, என் மக்களின் மீது ஒரு பயனையும் ஒரு நலத்திட்டம் நிறைவேற்றாது தெண்டமாக வாங்கி தின்ற காசை என் மக்கள் கட்ட தயாராகலை, நான் கட்ட மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவான்? தமிழ்நாடு அரசு திவாலாகிவிட்டது, மஞ்சள் நோட்டீஸ், கஜானாவில் காசு இல்ல, அதனால உன் கடனை கட்ட முடியாது. இனிமேல் நான் கையெழுத்து போட்டு வாங்குற கடனுக்கு ஐ ஆம் த ரெஸ்பான்ஸ், நான் பொறுப்பு, கிளம்பு பண்றேன். என்ன கட்டி வச்சு அடிப்பாங்க, கட்ட மாட்டேன். இல்ல, ஏதோ அறிஞர் சாக்ரட்டிஸ் பேச வராங்கள, என்ன ஏதோ சொல்ற, வீரன் தான், வீரன் வீரன். நாடுங்களும் நீங்க பாருங்க, வரலாற்றுல தம்பி கவனிங்க தங்கச்சி, வரலாற்றுல என்ன சொன்னா, வீர மக்களை பெற்ற இனம்தான் பாதுகாப்பாக வாழுங்கிறான். வீர மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு அழியுங்கிறான்.
அப்படி வீர மக்கள் நம்ம இனத்துல பிறந்தாங்க. நம்ம பாட்டன் பூலித்தேவன், புரிதா, மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், பண்டார வன்னியன், உங்களுக்கு தெரியும். பெரும்பிடுக முத்தரை நம் பாட்டன், சேர சோழ பாண்டியன் உனக்கு தெரியும். இவர் அரசேந்திர சோழன், அருள்மொழி சோழன், உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். தீரன் சின்னமலை, நம் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார், இப்படி பெரிய வீர மக்கள் பிறந்து நம்முடைய நிலத்தை பாதுகாத்து வச்சாங்க. அதனால என்ன சொல்றான், வீர மக்களை பெற்ற இனங்கள் தான் பாதுகாப்பாக வாழுங்கிறான். இப்பவும் இத்தனை கோடி மக்கள், 150 கோடி மக்கள், 15 லட்சம் ராணுவ வீரன் தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் அந்த வீரன் தான் காத்து நிற்கிறான். ஏன்னா வீரமே காக்கும், புரியுது நினைக்கிறேன். இப்பவும் நம்ம மண்ணில் இருக்கிற வீரம் மிகுந்த காவல்துறை தான் பாதுகாக்குது. ஒரு சிலர் செய்யற தவறுக்கு மொத்த காவல்துறையின் குற்றம் சுமட்ட நான் தயாரா இல்லை. அந்த தவறும் உன் மகன் ஆட்சியில களையப்படும். அப்ப அதனாலேயே என்னவோ வீரர்களை உருவாக்க வேண்டும் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீரனை விற்கிறார். குவார்டர் ஆஃப் என்று வீரனை வித்து இப்படி அங்கெங்கே பல வீரர்களை உருவாக்குகிறார்கள். அவர்கள் நடக்கும் போதே பாட்டி எடுத்து போவார்கள். கால கொடுமடாடே, குவார்டர் ஆவுக்கு வீரன் பேர் வச்சா உண்மையிலே வீர மறவர்கள் நம்ம பாட்டனுக்கு என்னடா பேர் வைக்கலாம்? மாவீரன் பூலித்தேவன் அப்படி இல்லாம ஆஃப் பூலித்தேவன் அப்படி சொல்லாம, மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அப்படி இல்லாம குவார்டர் சுபாஷ் சந்திர போஸ். டே இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும்டா, நம்ம டே இதுக்காவது நம்ம ஒழிக்கணும்டா. உன் மகன் வருவேன், உடன் பிறந்த வருவேன். படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், குடிக்க நல்ல நீர், இது 3ஐயும் கட்டணம் இல்லாம தருவேன். படிச்சுட்டு வா, படிப்புக்கேற்ற கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமையாக வாழ்கிற வாழ்க்கை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். எங்க கொடுப்ப? லால்குடியிலே கொடுப்பேன். எப்படி கொடுப்ப? நீ சந்தேகிக்காத, படம் போட்டு காட்டுவேன். நீ இங்கே இரு. பலாயிரக்கணக்கில் ஆட்டுப்பண்ணை, நாட்டுக்கோழி, கரும்பு வளர்ப்பேன், கரும்புல இருந்து தொழிற்சாலை, வாழை வளர்ப்பேன், வாழையிலிருந்து தொழிற்சாலை, மரவள்ளிக்கிழங்கு இருப்பேன், அதுல இருந்து தொழிற்சாலை. சுடுகாட்டில் பத்தில எருக்களஞ்செடி கேவலமா பாக்குறீங்களடா? அந்த எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூல்ல தைக்கிற பட்டு தான் உலகத்திலே காஸ்ட்லி பட்டு, விலை உயர்ந்த பட்டு. அதை சுடுகாட்டில் வளர்க்க மாட்டேன், நாட்டில் வளர்ப்பேன். சோத்துக்கு தலை வந்திருக்கியா? பெரிய சந்தை, கழுதப்பால் உலகத்திலே மிகப்பெரிய சந்தை. 1 லிட்டர் 5000 ரூபாய். கழுத வளர்ப்பண்டா அண்ணன், கஷ்டம் இல்லாம பாதுகாப்பண்டா என் மக்களை. உலகம் ஏற்றுமதி. டேய் இவன் காரை ஏற்றுமதி செய்யறான், சோரை இறக்குமதி செய்யறான், வெங்காயம் பருப்பேன். ஓம் பிள்ளை சோரை ஏற்றுமதி செய்யறேன், காரை இறக்குமதி செய்யறேன், தலையில மாத்திரண்டா. பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிப்பேன். உன் பிள்ளை வேலை இல்லை என்ற சொல்லுக்கு நீ வேலை இல்லை. வறுமை, அதுக்கு வருது வறுமை. பசி என்ற சொல்லுக்கு வருதுடா பசி. பசி என்ற சொல்ல இல்லாம ஒழிப்பேன். இந்த பைந்தமிழன் நாட்டிலே பசிச்சு கிடந்தான் ஒரு மகன் என்று அவனுக்கு உண்டான். வேலை இல்லைங்கிற சொல்லுக்க வேலை இல்லை, எல்லாருக்கும் வேலை. அவன் வாழ்விடத்தில் 1/2 கிலோமீட்டர் நீ வெளியில போனதில்லை. அப்படியே பிறந்தாலும் உனக்கு சைக்கிள் கொடுப்பேன். 3 கிலோமீட்டர் வேணும் சைக்கிள் ஓட்டிட்டே வா. மாசம் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். பிள்ளைய நான் படிக்க வைப்பேன். அம்மா அப்பாவுக்கு முடியல, அழைச்சு பேசு, நான் வைத்தியம் பார்ப்பேன். குடிக்க நீர் வந்துடும், தடை இல்லாத மின்சாரம் வந்துடும், எரிக்க சிலிண்டர் கொடுப்பேன். இதெல்லாம் காசு வாங்கிட்டு தான் கொடுப்பேன். கல்வி, மருத்துவம், குடிநீர் அதை கட்டணம் இல்லாம கொடுப்பேன், புரியுதா? ஆனா தடை இல்லாம மின்சாரம் தருவேன், தட்டுப்பாடு இல்லாத சிலிண்டர் தருவேன். ஏன்? நானே உற்பத்தி செய்வேன். எங்க இருந்து? என் மாட்டு சாணியிலிருந்து, புரியுதா? மாட்டு சாணியிலிருந்து எத்தனை கோடி லிட்டன் வேணுமானாலும் எரிகாற்று தயாரித்துக் கொள்ளலாம் போது எதுக்கு என் அன்னை மண்ணை, என் தாய் மண்ணை நோண்டுகிறாய்? அதான் எங்களுடைய எதிர்ப்பு போராட்டம். நீ நான் சொல்றது பொய்யிலடா, நான் உண்மையிலே செய்வேன்டா, உண்மையிலே செய்வேன். நான் போட்டு காட்டுறது வலையொலியில் இருக்கு, இல்ல மறுபடி வெவ்வேறு கூட்டங்கள்ல போட்டு காட்டுவேன். நான் செய்வேன். நானா செய்யல, உலக நாடுகள்ல என்ன நடக்குதோ அது மாதிரி நாங்க நடத்துவேன்னு சொல்றேன். நம்பி திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போட்ட, ஏடிஎம்கே ரெட்டலைக்கு போட்ட, காங்கிரஸ் கைக்கு போட்ட, பாஜகவுக்கு, பாரதிய ஜனதாவுக்கு, தாமரைக்கு போட்ட, அவங்கெல்லாம் ஜெயிச்சு போனாங்க. நீ 60 வருஷமா தோத்து போன. அதனால இந்த முறை விவசாயிக்கு போட்டு ஒரு தடவை நீ ஜெயிச்சிரு, நல்லா இருப்ப. நீ ஜெயிச்சிரு ஐயா, ஜெயிச்சிரு.
தோற்று போகாத, தோற்று போகாத, தோற்று போகாத. நீ கண்டவன் ஜெயிக்க வச்சு நீ தோற்று போன, சாதிச்சது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. படிக்க வைக்கும் போது எங்க ஆத்தாளப்ப எனக்கு நல்ல டவுசர் வாங்கி கொடுத்தான், நல்ல சட்டை, நல்ல செருப்பு, நல்ல சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்தான். ஆனா படிச்சுட்டு வந்தவன எனக்கு நல்ல வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை அமைத்து தருகிற ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்விக்க தவறிட்டாங்க என் ஆத்தாளப்பனும். இனிமேலாவது இருக்கிற என் ஆத்தாளப்பனும் அண்ணன் தம்பியிலும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த தோல்ல தூக்கி நிக்கிறான என் பிள்ளை, இந்த கையில வச்சிருக்கான என் பிள்ளை, இந்த நிக்கிறான இந்த மடியில் இருக்கான என் பிள்ளை, இந்த நிக்கிறான் பாரு என் முன்னாடி. இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் வைத்து வாக்கு செலுத்துங்கள். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவன் சொல்கிறான், அரசு அலுவலகங்களில் என்னுடைய பணத்தை மாட்டாதீர்கள், எடுத்து விடுங்கள். நான் ஐக்கானோ ஐடென்டிட்டி கிடையாது, ஐ எம் நாட் ஐக்கான் அண்ட் ஐடென்டிட்டி. தூக்கு, நான் குறியீடு அடையாளமா இல்லை. நான் யார்? நான் மனிதன், சாதாரணவன், என்னை தூக்கிடு. ஆனா நீ அங்கேதான் மாட்டணும். உன் அலுவலகத்துல உன் பிள்ளைகளின் படத்தை மாட்டு, உன் மகள் உன் மகனை படத்தை மாட்டு. ஒரு ஃபைல் வருதா, ஒரு கோப்பு வருதா, கையெழுத்தோட போறியா, நிமிந்து பாரு. உன் குழந்தைகளின் முகத்தை பாரு. அவர்களுடைய எதிர்காலத்துக்கு சரியா இருக்குன்னா கையெழுத்து போடு, இல்ல போடாதீங்கிறான். இப்ப உங்க மகன் என்ன சொல்றேன், ஓட்டு போட போகும்போது என் பிள்ளை இந்த உட்கல் இருக்கல, இந்த மடிவுக்கு அந்த பிள்ளை ஒரு தடவை பாரு, இந்த பிள்ளை முகத்தை பார்த்துட்டு ஓட்டு போட போறோம். யார் கையில நாடு இருந்தா இந்த பிள்ளை பத்திரமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், நாடு மக்கள் நலமா இருப்பான்னு பார்த்து ஓட்டு போடு. இல்லை எவனுக்காவது போட்டு எங்களை இதே மாதிரி ரோட்ல போடு. காலங்காலமா போட்டு நல்லா கவனி. நீ வாக்ககத்தில் போய் கவனி, பாரு. அங்கதான் மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன மாற்றம்? தரமான சரியான சமமான கல்வி நம் பிள்ளைகளுக்கு கிடைக்க, சரியான சமமான தரமான மருத்துவம் நம் சொந்தங்களுக்கு கிடைக்க, தூய குடிநீர் கிடைக்க, நஞ்சில்லாத காற்று கிடைக்க, விஷமில்லாத நீர், நஞ்சில்லாத உணவு கிடைக்க, பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, படிப்புக்கேற்ற வேலை, அதுக்கேற்ற சம்பளம், பெருமைமிக்க வாழ்வு, இதெல்லாம் கிடைக்கணும். நாடு பொருளாதாரத்தில் மேம்படணும், எல்லாருக்கும் அரசு பணி கிடைக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கு. ஒரே ஒரு ஒற்றை விரலால் மகத்தான மாற்றத்தை அந்த இடத்தில் செய்ய முடியும். அதற்கு வரலாறு உனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது. 23ஆம் தேதி நீ சென்று இந்த சாதி மத சிந்தனையை தூக்கி எறிஞ்சிரு. சாதி பார்த்து போட்டாய் என்றால் முடிஞ்சு. படித்தவனே படித்துக் கொண்டிருக்கிறவனே, என் உடன் பிறந்தவனே, சாதி அரசியலாகிவிட்டால் அங்கே சமத்துவமும் சகோதரத்துவம் செத்து போகும். மதமே அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வரும் என்றால் அங்கே மனிதநேயம் மரணித்து போகும், மாண்டு போகும். பணம் அரசியல் செய்யும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பல்லிழிக்கு சிரிக்கு. பணம் அரசியலாகும் என்றால் அங்கே ஒழுக்கமும் பண்பாடும் கெட்டு போகும், செத்து போகும். இது மூன்றையும் தகர்த்து விடு. முன்னாடி நிற்கிற உன் அண்ணன், அவன் பக்கத்தில் இருக்கிற தம்பி என்ன சாதி என்று தேடாதே. சாதிக்க துடிக்கிற எங்கள் எண்ணத்தை பார். சாதியாய் நின்று நீ சாதித்த ஒன்று, சாதியாய் நின்று நீ சாதித்த ஒன்று. சாதி வேண்டும் என்றால் அங்கே நில், சாதிக்க வேண்டும் என்றால் இங்கே வா, இங்கே வா. மதம் வேண்டும் என்றால் தூரப்போ. மனித நேயம் தான் புனிதம் என்றால் என்னோடு வா, என்னோடு வா. பணம் தான் அரசியல் என்றால் தூரப்போ. ஏன்? பணத்துக்கு வாக்கு, உன் இனத்துக்கு தூக்கு. நோட்டுக்கு ஓட்டு, உன் நாட்டுக்கு வேட்டு. தூக்கி வீசு. பணம் மாண்புமிக்க ஜனநாயக படுகொலை, தேச துரோகம். அதை செய்யாதே. மதிப்பிற்குரிய போற்றுதற்குரிய நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார், வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகி என்கிறார். நீ அந்த தேச துரோகத்தை செய்யாதே, அந்த பாவிகளையும் மன்னிக்காதே. தயவு சொல்றேன், நீ சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. ஐயா, பெற்றோர பெரியோர உற்றார உறவினர வணக்கம், ஆண்டோர சான்றோர அறிவார்ந்த பெரியோர் வணக்கம். தயவு செய்து சாதி பார்த்து ஓட்டு போட்டினா சத்தியமா சொல்றேன், உன் ஓட்டு எனக்கு தீட்டு. போடா, விட்டு வாடா. இந்த சமூகத்தை சீரழிச்சதுடா சாதி மத உணர்ச்சி. இவ்வளவு வளம் இருந்து இந்த நாட்டை சீர்கெடுத்ததுடா ஊழல் லஞ்சம்டா. ஒழிச்சு தள்ளு.
டேய் நம்ம தாத்தன் பாடுறான்டா, கடவுள் வெறி சமய வெறி கண்ணனிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தார் ஆர்வதனும் தாய் தாய்ங்கிறான். என்ன தாய்? தமிழ் தாய். அந்த தாய் அரியணை ஏற வேண்டும் என்றால் 23ஆம் தேதி ஒற்றை விரலால் அழுத்துறா, விவசாய சின்னத்தை அழுத்துறா. டேய், என்னைக்காவது ஒரு நாள் பொறியாளர் இன்ஜினியரை சந்திக்கிற, எப்பவாவது டாக்டர், எப்பவாவது காவல்துறை, எப்பவாவது வழக்கறிஞர், ஒரு நாளைக்கு 3 வேளை நீ விவசாயியை சந்தித்து கிடக்கிறாய். குனிந்து ஏன் சாப்பிடுகிறாய்? உழைத்து உழைத்து உணவளித்தவனுக்கு நன்றி என்பதற்காக. ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைங்கிறான். அப்ப உணவிட்டவனை உயிராக நினை. ஒரு தடவை நினை. ஏப்ரல் 3ஆம் தேதி நினை. சாப்பிட்டு தானடா வாக்கு செலுத்த போவ. என்னை பெத்த ஆத்தால் அப்பனும் என் அண்ணன் தம்பி சாப்பிட்டு தானே போவிய. சாப்பிடும் போது ஒரு தடவை நினைச்சு பாருங்க. வெம்பாடு பட்டு வெயில காஞ்சு பனியில காஞ்சு மழையில நனைஞ்சு கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சது தொங்க உடம்பெல்லாம் ரத்தம் ஓர்வையா கொட்டி உப்பு பூக்க காலெல்லாம் பெருவெடிப்பு வெடிக்க வெம்பாடு பட்டு உழைச்சு கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரைக்காய் பூசணிக்காய் அரிசி பருப்பு எல்லாத்தையும் உனக்கு தந்து உயிர் தேவையா இருக்கிற உணவை தந்த இந்த உழவர் குடியோனை ஒரு தடவை நினைச்சு போய் அவன் முதல் பெட்டியில கலப்பையோட நிப்பான். அவனை போய் நன்றி என்று ஒரு அழுத்தா எல்லாத்தையும் மாத்திரா. அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான்டா. விவசாயி வெல்லுவான், உன்னையும் வாழ வைப்பான், விவசாயி வாழ்வான். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். என் அன்பு சொந்தங்களே, புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். இந்த லால்குடி தொகுதியிலே போட்டியிடுகிற என் உயிர் தம்பி, என் அன்பு இளவல் மதன் அவர்களுக்கு, வழக்கறிஞர் மதன் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி அவனை வெற்றி பெறச் செய்து நீங்களும் வென்று விடுங்கள், வென்று விடுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நான் யாருக்காக பாடுபடுறேன், யாருக்காக என் அரசியல்ங்கிறது இப்ப தெரியும் நினைக்கிறேன். இவர்களுடைய எதிர்காலத்துக்கு தான். விவசாயிகள்